அண்ணே என்ன டிராக்டர்லாம் கொண்டு வந்த மாதிரி இருக்கு? ஆமா, நம்ம சொந்தக்காரங்க வண்டி. சரி, வயல்ல உழுதுக்கு கேட்டேன், தாராளமா எடுத்துட்டு உழுதுட்டு கொண்டு வா அப்படின்னாங்க. ரூபா கொடுத்து நீ உழ வேண்டியது என்ன? ஆளை வச்சு உழுதோம்னு ஏன் லேசா மேல்ட்டால கீச்சிட்டு போயிருவான். உழுதோம்னா நம்ம மன திருப்தி கேட்டாலும் ஆழமா உழுது போட்டு போயிடலாம். சரி, அதுவும் பருவம் பண்ணணும்னா நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆழமா உழுதுட்டு போயிடலாம். மத்தவனா நம்ம நினைக்கிற மாதிரி உழ மாட்டாங்க, மனசு கஷ்டமா இருக்கும். அதனால நம்மளே உழலான ஒரு ஆசை. சரி உழு பாப்போம். கலப்பல்ல சக்கு உள்ள இறக்கிறி வண்டி ஸ்டார்ட் ஆயிட்டு நல்லா இறக்கி ஆழமா பயிற்சி விடுன நண்பர்களே. நல்லா கேளுங்க. அதாவது நம்ம சொந்த வண்டினா தான் கலப்பை உள்ள இறங்கும், மற்ற வண்டினா கலப்பை உள்ள இறங்காது, மேட்டால உழுத அடிச்சு போயிடும். இன்னொன்று பாருங்களா, அந்த கொக்கை வருங்க எப்படி கொக்கையெல்லாம் இங்கே உழுதடிக்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். பின்னாடி வந்து அதில் உள்ள புழு எல்லாம் பிறக்கி தின்னுகிட்டே இருக்குது. பார்க்க ஒரு அருமையாக இருக்குது. இங்கே இருக்கு அந்த பறக்க இருங்க உழுதடிச்சாவது. ஐயா ஏடே இன்னும் நல்லா ஆழமாக இறக்கு கலப்பையா ஆழமாக இறக்கிட்டா இன்னும் மேட்டாதான் முழமை இருக்குல்ல இறக்கு. சரி, மழை பெஞ்ச ஈரத்துல நல்ல பொது ஈரம் நல்லா ஜம்முன்னு இருக்கு. ஆழமா பிடிச்சோம்னா அடி வேணா பிடிங்கி வருது, அடி மண் வேணா பிடிங்கி வருது. அதனால புதி நம்ம மணக்காடு தானே, முக்கா பதத்துல இறங்கினாலும் போதும். பிடிக்குதா? பிடிக்கும். ஆழமா மமட்டி போட்டு